அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்னப்பா காலையில தூங்கிட்டு இருக்க? வேதனோட இருக்கா மூதேவி. ஏன் ஊர்ல இருந்து வர படத்துல நிப்பாட்டிட்டாங்க இல்ல, கோவத்தை கிளப்புறான். எப்படி வரான்? நீ சும்மா இருக்க மாட்டாம ஊருக்கு லெட்டர் போட்டு சித்தப்பையன் 2 பேர்த்த இங்க வர வச்ச. அவங்க இங்க வந்து நாம என்ன செய்யறோம்னு உழவு பார்த்து ஊர்ல போய் கோட்டவங்க போயிட்ட போட்டு விட்டாங்க. இனி விளக்கமாறு கூட இங்க வராது. அண்ணே எங்களை விட்டு ஊருக்கு போயிடாதீங்கண்ணே, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 4 வருஷம் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாலும் போகணுமே தவிர எங்களை விட்டுட்டு போய் ஆத்தாப்பன பாத்துறாத. அப்படிலாம் ஆத்தாப்பன போய் பார்த்து சரண்டா வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நான் மானஸ்தேன். சரி இப்ப என்னடா பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே, அதுக்கா பஞ்சம். கைவசம் வச்சிருக்கேன்ல. என்னது? வாங்க சொல்லு சொல்லு சொல்லு. ஏய் சூப்பர் பேட்ரா. ஏய் வாசி நீ எங்கேயோ போய்டா. சரி மத்த மட்டும் இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குல? வாங்கடா, ஏதாவது நாம வாங்க போவோம். வாடா வாடா. அண்ணன் குருசாமியின் புகழ் ஓங்குக. 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 இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மாணவர் சமுதாயம், ஓங்குக. மாணவர் ஒற்றுமை. ஓங்குக. வரேன் அப்படி போய் நிப்பாட்டுங்கடா. மாணவரின் ஒற்றுமை, ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை, ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை. நோட்டெல்லாம் உண்டியல போறாங்கடா. இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. நாம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலனா மேல இடத்துக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். போடுங்க போடுங்க. மாணவரின் ஒற்றுமை, ஓங்குக. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று காலேஜுக்கு விடுமுறை. மாணவரின் ஒற்றுமை. ஓங்குக. போலீஸ் சமாளிச்சிட வேண்டியதா. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று காலேஜுக்கு விடுமுறை. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு காலேஜுக்கு விடுமுறை. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு காலேஜுக்கு விடுமுறை. இந்த படம் போதுமா? ஏய் இங்க பாருப்பா, உன் பிறந்த நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரா அவன் குருசாமிங்க? இவருதான். அதுக்கு என்னப்பா? என்னடா பண்ற? கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். யாரா நீ? நான் ஸ்டூடெண்ட். படிக்கிற ஸ்டூடெண்டா? படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்டா? படிச்சுக்கிட்டா படிச்சு முடிச்சாதான் என்ன சார்? ஸ்டூடெண்ட் தான். ஆமா. தேங்க்யூ சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ப்ரொஃபசர் வந்தார்ல, நாங்க யாரும் அவர்கிட்ட கட்டு தெரிஞ்சுக்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த 4 பேர் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. காலேஜ் வாசல்ல நின்னு ஸ்டூடெண்ட மட்டும் ரேக்கிங் பண்ணல சார். அவங்கள பார்க்க வர அப்பா அம்மா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்றாங்க சார். கடைசியில காலேஜே மூட வச்சுட்டான். ஏண்டான்னு கேட்டா இவனுக்கு பிறந்த நாளா. இவன் பிறந்தா என்ன, பிறக்காம போன இவன் என்ன பெரிய ஜனாதிபதியா சார்? இவன் இந்த தட சட்டை பொட சட்டை இருக்குல்ல, அதுல இவன் உள்ள தள்ளுங்க. கூட்டிட்டு போங்க சார் இவனை. சரி நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. சார் வேணா, எங்க மேல கை வச்சுக்கோங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பூரா சார் வேணா சார். ஏன் சார் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறீங்க? வேணா சொன்னா கேளுங்க. என்ன வேணாங்கிற? நான் என்ன செலவு காசு கொடுக்கறேன்னு அது சொன்னேன். இல்ல, கை நீட்டப்படாதுல்ல. ஏய் படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சார் போகணும்? என் தாய் மண்ணை விட்டு எதுக்கு போகணும்? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நன்றி கேட்டவே நான் கிடையாது சார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு அமெரிக்கா, ரஷ்யா, துபாய்னு போய் டாக்டர், விஞ்ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மத்த நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி அங்க போய் உழைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எங்க ஆத்தா அப்பா என்னை அப்படி பெத்து போடல. நான் இந்தியாவுடைய செல்ல பிள்ளை. செத்தாலும் இந்த காலேஜ்ல தான் உசுறு போவோமே தவிர உட்கார்ந்தாலும் இந்த காலேஜ் காமர்ஸ் தான் உட்கார்ந்து சாவேன். நான் அந்த காலேஜ் உப்பத்துன்னு வளர்ந்தவன். என்னை யாரும் எந்த ஊருக்கு எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது. இது எங்க ஆத்தா பெருமாள் மேல சத்தியம் சொல்லிவிட்டேன். இந்தியாவின் குத்து விளக்கு, இந்தியாவின் ஒளி விளக்கு. இந்தியாவோட குத்து விளக்கா? அங்க குத்தாங்க, அங்க குத்தப்படாது. அடிங்க. அஸ்வினி, 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 என்னடி ஆச்சு? சோகத்தை போட்டு தாக்குற? ஒண்ணு இல்லடி. வாங்கடி, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னடி ஆச்சு? அந்த கவிஞரோட அட்ரஸ் கிடைச்சதா? அதாண்டி கிடைக்கல. என்ன கிடைக்கலையா? ஆமாண்டி, நாங்களும் நீ சொன்ன மாதிரி நேரா அந்த பிரஸுக்கே போய் அந்த ஓனர் கிட்டே கேட்டோம். ஒண்ணும் கிடைக்கல. ஏய் என்னடி சொல்ற? உன்னோட மானசீக காதல மெட்ராஸ்லயே இல்லையா? அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு லண்டன் போயிருக்காராம். எப்ப வருவாருன்னு அவர்கிட்ட கேட்டா அது அவருக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அட்லீஸ்ட் அவர் அட்ரஸாவது கொடுங்கன்னு கேட்டோம். அதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்னடி பண்றது? இப்படி இருக்குது உன் காதலோட மேட்ரு. எனக்கு என்னமோ உன் காதல் நிறைவேற மாதிரி தோணல. எதுக்கும் உன் மனசை மாத்திக்கிறதா நல்லது. நாங்க வரோம், பாடி போலாம்.
அஸ்வினி, என்னாச்சு? உன் கவிஞர் கிடைக்கலையா? இல்லம்மா. அப்ப நீ எனக்கு என்ன பதில் சொல்ல போற? தெரியலம்மா. இது பாருமா, காலம் ஓடிக்கிட்டே இருக்கு, உன் வயசு ஏறிக்கிட்டே இருக்கு. காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடக்கணும். உன் ஆசைதான் நிறைவேறல, இந்த அம்மா ஆசையாவது. அம்மா, இது பாரு, நல்லா யோசனை பண்ணி சொன்னா போதும், ஒண்ணும் அவசரம் இல்ல. என்ன? உன்னோட மானசீக காதல மெட்ராஸ்லயே இல்லையா? அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு லண்டன் போயிருக்காரா? எப்ப வருவார்னு அவர்கிட்ட கேட்டேன், அது அவருக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னமோ உன் காதல் நிறைவேற மாதிரி தோணல. எதுக்கும் உன் மனசை மாத்திக்கிறதா நல்லது. இது பாருமா, காலம் ஓடிக்கிட்டே இருக்கு, உன் வயசு ஏறிக்கிட்டே இருக்கு. காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடக்கணும். உன் ஆசைதான் நிறைவேறல, இந்த அம்மா ஆசையாவது. அம்மா, वसंतो अस्यासीदाज्यम् ग्रीष्म यद्म सरद्धविः वेदागमेदम् पुरुषम् मता ओम सुदिनाय नमः सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणे नमोस्तुते गतिमेलं मांगल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना எங்களை ஆசீர்வாதம் பண்ணுக்கா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எழுந்துருமா. नशीब बादशाह आओ
தம்பி அந்த பையன் யாருன்னு தெரியுமா? யாருன்னு எனக்கு தெரியாதுக்கா. அவருக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதே. அந்த கடவுள் தான் அவரை காப்பாத்தணும்க்கா. உனக்காவது தெரியுமா? அவர் பேர் தேஜா. என் கூட காலேஜ்ல ஒண்ணா படிக்கிறவரு. சரி கவலைப்படாத. அஸ்வினி ஒண்ணாக அவன் அனுப்பி வை. இந்தப்பா முதல்ல இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டா. சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. டாக்டர் இப்ப எப்படி இருக்கு? இஸ் ஆல்ரைட். இன்னும் 24 மணி நேரத்துல பேஷண்ட் கண்ணு திறக்கும். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. டோன்ட் வரி. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாத்தியா அஸ்வினி, காட் இஸ் கிரேட். தேஜா என்னங்க என்னங்க? என்ன அஸ்வினி சொல்லு. என் மனசுல ஒரு ஆசை இருக்குங்க. நம்ம குறைஞ்சது 10 குழந்தைங்களாவது பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? வாழ்நாள் பூராவும் நீ எனக்கு குழந்தையாவும் நான் உனக்கு குழந்தையாவும் இருந்துடணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொன்னீங்க? என்னங்க என்னங்க? மம்மி மம்மி யாராவது சீக்கிரம் வாங்களே. என்ன அஸ்வினி, என்ன சொல்ற தேஜா? ஒண்ணு சொல்லுங்க. இப்பதான் கண்ணை திறந்து ஒவ்வொருத்தரையா பாத்துட்டு இருக்காரு. ஹலோ மிஸ்டர் தேஜா, என் உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க. என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அஸ்வினி, யார் இவரு? சாரி, இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இவர்தான் என் ஹஸ்பண்ட் அஜய். ஹலோ. என்ன சொல்லி சொல்ற? அப்போ நீ ஏன் பொண்டாட்டி இல்லையா?